அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளா, நிகரற்ற அன்பாளா, நீதான் எங்களை படைத்தாய். அந்தந்த காலத்துக்கும் எங்களிலிருந்தே இறை தூதர்களை தேர்வு செய்து அனுப்பினாய். அவர்களுக்கு வேத நூல்களையும் வழங்கினாய். அந்த வகையில் எங்களது உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனை அருளி அதை உலக அழிவு நாள் வரை நிலைக்கச் செய்தாய். தண்டவாளத்தில் மட்டுமே ரயில் ஓட வேண்டும். தாண்டி ஓடினால் விபத்துகள் ஏற்படும். அதுபோல இறைவேதத்தின் எல்லைக்குள் மட்டுமே நாங்கள் வாழ வேண்டும். ஆனால் அதை தாண்டியதால் ஏற்பட்ட விளைவை அன்றாடம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அல் குர்ஆன் உனது அருட்கொடைகளில் மிக மேலான அருட்கொடை. அகில உலக மக்களுக்கெல்லாம் உரியது என்றே நீ அதை அறிமுகம் செய்கிறாய். ஆனால் அதை அகிலத்துக்கு அடையாளம் காட்டாமல் எங்களுக்குள் பூட்டி வைத்திருக்கிறோம். உள்ளம் நிம்மதி பெற, உலகம் அமைதி பெற வழிகாட்டும் வேதம் எங்கள் இல்லம் தோறும் இருக்கிறது. இருந்தும் துன்பங்களிலும் துயரங்களிலும் நாங்கள் வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிறோமே, ஏன்? காரணம் இதுதான். உன்னை உச்சி முகர்ந்ததிலும் முத்தமிட்டு மகிழ்ந்ததிலும் எங்கள் முகங்கள் தேய்ந்து போனதுதான் மிச்சம் என்று குர்ஆன் குறித்து ஒரு கவிஞன் அழகாகச் சொன்னான். குர்ஆனை முத்தி முத்தி எங்களது முகங்கள் தேய்ந்து போனதை தவிர அதிலிருந்து ஒரு கருத்து கைக்குட்டையை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தம். சீரான வாழ்வுக்கான அத்தனை வழிகளையும் திருக்குர்ஆனில் நீ சொல்லித் தருகிறாய். அதை புரட்டி பார்த்தால் எங்களது பிரச்சனைகளுக்கான அத்தனை தீர்வுகளும் அதில் உள்ளன. ஆனால் வழிகாட்டும் வேதமாக அதை பார்க்காமல் வெறுமனே ஓதி நன்மை தேடவும் பரக்கத் பெறவும் கையிலே கழுத்திலே தொங்க விடுவதற்கான ஒரு சாதாரண நூலாகவுமே அதை நாங்கள் காண்கிறோம். ஆயத்தாக அவற்றை பார்க்காமல் வெறும் தாயத்தாக மட்டுமே பார்த்து பழகிவிட்டோம். இதயத்தட்டில் ஏந்த வேண்டியதை வெறுமனை பீங்கான் தட்டில் கழுவி குடித்து கொண்டிருக்கிறோம். உனது திருமறை மிகச்சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பின் வாழ்க்கை முறையையே மாற்றி அமைத்தது வரலாறு. ஆனால் இன்று அது எங்கள் வாழ்வில் ஒரு சிறு அசைவை கூட செய்யவில்லையே. பிற மொழிகளை கலைகளை கற்பதற்காக எப்படியெல்லாமோ நாங்கள் அலைகிறோம், மெனக்கெடுகிறோம். ஆனால் குறைந்தபட்சம் மொழிபெயர்ப்பு மூலமாவது குர்ஆன் என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூட நாங்கள் முயலவில்லையே. திருமறையில் நீ எங்களை பார்த்து பேசுகிறாய். ஆனால் யாருக்கோ அந்த கடிதத்தை வாசிப்பது போல அல்லவா, எந்த உணர்வும் இல்லாமல் வாசித்துவிட்டு போகிறோம். திருக்குர்ஆனை நீ உயிர் உள்ளவர்களுக்காக அருளினாய். ஆனால் மையீத்துகளுக்காக அல்லவா நாங்கள் அதை ஓதிக்கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூட பாடத்திட்டத்துக்கான நூல்களை படிக்காத மாணவன் இந்த உலகத்தில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து வைத்திருக்கும் எங்களுக்கு வாழ்க்கை பரீட்சைக்கு கைடாக உள்ள உனது திருமறையை படித்து விளங்காமல் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பது ஏன் புரியாமல் போனது?